தியானிக்கவும், இறை செய்தியை நாங்கள் பெற்று நாங்கள் இந்த உலகிற்கு கொடுக்கவும். இதோ குறிப்பாக தேர்தல் நெருங்கி வருகின்ற நேரத்திலே இந்திய மக்கள் அனைவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கவும், இந்த தேர்தலின் வழியாக நல்ல தலைவர்களை எங்கள் நாட்டிற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களை நீர் ஏற்று ஆசீர்வதித்து எங்களை நலன்களால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தலும், இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் உடைய அருளால் நிரப்பியலும், உடைய தூய ஆவியாருடைய வல்லமையினால் நிரப்பி எங்களை வழிநடத்தி இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த நேரத்திலே எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தூய ஆவியானவரை இந்த வேளையிலே நாம் வரவேற்போம். அனைத்து சபை போதகர்கள் ஒன்றிணைந்து இந்திய திருநாட்டிற்காக ஜெபிக்க இருக்கின்ற இந்த வேளையிலே கடவுளுடைய மக்கள் நாம் இறைவனோடு ஒன்றிணைந்து நம்மளுடைய ஜெபங்கள் தூபங்களை போல விண்ணலகத்தில் செல்ல தூய ஆவியானவர் எண்ணிலடங்கா பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்து பரிந்து பேச ஆவியானவரை அழைத்து இந்த வேளையிலே அவருடைய பிரசன்னத்திலே நாம் மகிழுவோம். கரங்களை தட்டி நாம் பாடுவோம். சாலமோன் ஆலயத்தை குருக்கள் அர்ப்பணித்த பொழுது இறங்கி வந்த அந்த தேவ வல்லமை இன்று நம் மத்தியிலே இறங்கி வர இருக்கின்றது. கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் ஆடுகிற அந்த தெய்வம் இன்று நம்மை தேடி அவர் வந்திருக்கிறார். மத்தியில்
அன்னை மரியாளோடு ஒருமனப்பட்டு இருக்கின்ற பொழுது இறங்கி வந்த அந்த தூய ஆவியானவர் இன்று நம் மத்தியிலே நம் உள்ளத்திலே இறங்கி வர இருக்கிறார். அந்த ஆவியானவரை அழைத்து நாம் பாடுவோம். நன்றி